ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்குது. என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 1.5% பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் நிஃப்டி 50 135 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 24,715 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 80,567 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 409 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 406 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 54,067 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 262 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 35,474 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் 471 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 53,024 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டேட்டா 2ஆம் தேதி உள்ளதும் அப்டேட் பண்ணலை. 2ஆம் தேதி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 1,159 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் வந்து 2,549 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. அதை இன்னைக்கு மார்க்கெட் பார்க்கும்போது 3ஆம் தேதி டிஏஎஸ் வந்து 2,495 கோடிக்கு 2,495 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க டிஏஎஸ். எஃப்ஐஎஸ் வந்து 1,666 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து நெட் செல்லர்ஸாக தான் இருக்கிறாங்க, டிஎஸ் தான் நெட் பயர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் அவர்கிட்ட 600 ஷேர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பட் ஆக்சுவலி ஒன் மந்த்துக்கு முன்னாடி அவர் கன்சிடர் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் செக்டாரை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸ்டீல் செக்டார்னா இல்லை நால்கோ, டாடா ஸ்டீலு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வரும், செயில், என்எம்டிசி இதெல்லாமே வரும். ஸோ இதில் நீங்கள் கேட்டிருந்தது டாடா ஸ்டீல் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. 168 ரூபாவில் இருக்குது இப்போதைக்கு. இதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இது 170 ரூபா வரைக்கும் அதிகபட்சமாட்டு பேருக்கு, அதுவும் இன்னைக்கு தான் பேருக்குன்னு நினைக்கிறேன் டாடா ஸ்டீலு. பட் இது போக சில ஸ்டீல் செக்டார் கம்பெனி அந்த செக்டாரில் இருக்கிறதுல ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து 1,072 ரூபாவில் இருக்குது. இது 51 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஜிண்டால் ஸ்டீல் வந்து 27 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது, 1,028 ரூபாவில் இருக்குது. இது போக ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் அது 706 ரூபாவில் இருக்குது, அதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டியில் அது 24 டைம்ஸ் மேலே இருக்குது. அது வந்து எப்படி ஃபண்டமெண்டல்ஸ் எனக்கு தெரியாது. செயில் வந்து கவர்மெண்ட் கம்பெனி, நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அது பெருசாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்த மாதிரியும் எனக்கு தெரியல. நான் நியூஸஸ் வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது போக என்எம்டிசி ஸ்டீலு அது வந்து 43 ரூபாவில் இருக்குது. சர்தா எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி 586 இருக்குது. ஸோ இந்த செக்டாரில், ஸ்டீல் செக்டாரில் ஆல்ரெடி இருக்குன்னா நம்ம வச்சுக்கலாம். பட் ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு இப்போதைக்கு ஸ்டீல் செக்டாரில் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. இது போக நால்கோவும் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி செக்டாரில் இருக்கிற கம்பெனி. பட் இதுவும் நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது. ஸோ நால்கோவும் 3% லாஸ்ட் மார்க்கெட்டில் மேலே போயிருந்துச்சு. 208 ரூபா வரைக்கும் போனது, கடைசியில் 207 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவும் 6 டைம்ஸ் கிட்ட தான் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஒன்றுனா 2.50 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 19 தான் வருது. ஸோ பிஎஸ்சி செக்டாரில் என்ன ஒன்றுனா பெருசாக நெகட்டிவும் போகாது, பெருசாக மேலவும் போகாது, ஃப்ளாட் ரேஞ்சில் இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிவிடன் கிடைக்கும். பிஎஸ்சி செக்டாரில் இவ்வளோ தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். பெருசாக ரிட்டர்ன்ஸ் வந்து பிஎஸ்சி செக்டாரில் எதிர்பார்க்கக்கூடாது. இது என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ அதனால் பெருசாக வந்து நான் பிஎஸ்சி செக்டார் பக்கம் போக மாட்டேன். பட் நீங்கள் வந்து இந்த செக்டார்லாம் உங்களோட ஓன் ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன். இந்த பங்கெல்லாம் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் சம்மர் ரிட்டர்ன்ஸ். சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் முருகப்பா குழுமத்தை சேர்ந்த பங்கு தான் இந்த கம்பெனி சிஜி பவர். ஸோ 734 இருக்குது. இப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது இந்த பங்கில். 112 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்காங்க. ரீசெண்ட்லி இவங்க நிறைய செமிகண்டக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அதிலெல்லாம் பண்ண இருக்கிறாங்க. பட் இப்போதைக்கு நம்மளாலெல்லாம் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த பங்கில். ஏன்னா 100 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்கிறதுனால இப்போதைக்கெல்லாம் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க முடியாது இந்த பங்கில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 953 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 1% பாசிட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆனால் இது வந்து புக் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க். புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 341. இப்போ இதோட ப்ரைஸ் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 954. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸில் தான் ட்ரேட் ஆகுது. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட புக் வேல்யூ வச்சு பார்க்கும்போது ஸ்டாக் ப்ரைஸ் 3 டைம்ஸ், கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் பாருங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட். இவங்களுக்கு ஒரு 2,600 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு மத்திய பிரதேஷில். 1 × 800 மெகாவாட் அனுப்பூர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க மத்திய பிரதேஷில். ஸோ செப்டம்பர் 3ஆம் தேதி அந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட் இவங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ 2,600 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட்டு. பட் ஆக்சுவலி இது வந்து 58 மந்த்ஸில் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் மத்திய பிரதேஷில் கிடச்சிருக்குது. பாரத் எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த டிபிஓ டெக் ஷேர் ப்ரைஸ் அது இன்றைக்கி வந்து 15% அப்பர் சர்க்யூட்டில் இருந்துச்சு. 1,590 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 1,600 ரூபா தாண்டி போச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க ஒரு $125 மில்லியன் கிளாசிக் வெக்கேஷன் எல்எல்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு இன்றைக்கி நல்ல
மேலே போயிருக்குது. 100% ஓனர்ஷிப் இப்போ வந்து அக்யூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து அந்த டிபிஓ டெக் ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 15% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் என்எஸ்டிஎல் என்ன ஒரு அப்டேட்னா, ஸ்டாக் ப்ரைஸ் வந்து விழுந்துருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில் 1265 ரூபா போச்சு ஹையாட்டு 1241 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து 2.5% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு என்எஸ்டிஎல். இது ஐபிஎல் நான் அவசரப்பட்டு 990 சம்திங்கில் எக்ஸிட் பண்ணிட்டேன். கடைசியில் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாட்டு 1425 வரைக்கும் வந்திருக்கு. அவசர புத்தியில் நானும் தவற விட்டுட்டேன். ஸோ என்எஸ்டிஎல் வந்து அவங்களோட அந்த 1 மந்த் ஷேர் ஹோல்டர்ஸுக்கான லாக்இன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 3 வந்து கம்ப்ளீட் ஆகுது. கிட்டத்தட்ட 7.5 மில்லியன் ஷேர்ஸ் வந்து ஃப்ரீ அப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க 4%. ஸோ அதோட வேல்யூ வந்து 1000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்எஸ்டிஎல் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தா, இவங்க $100 மில்லியன் லோன் வந்து எடுத்திருந்தாங்க, கனரா பேங்க்ட்ட இருந்து எடுத்திருந்தாங்க, வேதாந்தா ரிசோர்சஸ் லிமிடெட். ஸோ அதை ஃபுல்லி வந்து ரீபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் ஷேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இருக்காங்க, ஷேர்ஸை கடனாட்டு வச்சு லோன் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து வேதாந்தா ரிசோர்சஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஐடிபிஐ பேங்க், இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டேக் சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் கேட்டுட்டு இருக்கோம். எல்ஐசி ஒரு 49.24% ஸ்டேக் இருக்குது. கவர்மெண்ட் 45.48% ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்க ஐடிபிஐ பேங்க்கில். கிட்டத்தட்ட 60% வரைக்கும் ஸ்டேக் டைல்யூஷன் நடக்கும். இதில் இப்போ கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸில் இருக்கிறதாட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதில் ஃபைனல் பிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டர்ஸில் இதில் டைல்யூஷன் நடக்க இருக்குது. இது போக கோட்டக் மஹிந்திரா பேங்கை தவிர்த்து 2 கம்பெனி இதை வாங்க இருக்கிறாங்க. ஒன்று எமிரேட்ஸ் என்பிடி, இன்னொன்று வந்து ஃபேர்ஃபேக்ஸ் ஃபினான்ஷியல். இப்படி 2 கம்பெனி வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்கை தவிர்த்து இருக்கிறாங்க. இது போக கோட்டக் மஹிந்திரா பேங்கும் ரேஸில் இருக்கிறாங்க. ஸோ ஐடிபிஐ பேங்க் இப்போ யார் வாங்க போகிறாங்கிற ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ரேஸில் யார் முந்த போகிறாங்கன்னு. கவர்மெண்ட்டும் ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணுவாங்க, எல்ஐசியும் ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணுவாங்க. 60% ஸ்டேக் டைல்யூஷன் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து ஐடிபிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ் வந்து ஒரு $600 மில்லியன் நோட்ஸ் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2030 அதுக்கு கீழே சீனியர் செக்யூர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் மீடியம் டேர்ம் நோட் ப்ரோக்ராமு $2 பில்லியன் அளவுக்கு வருது 2030 அந்த டீலில். ஸோ இது வந்து கூப்பன் ரேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 6.375%. ஃபர்ஸ்ட் இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது இஷ்யூன்ஸ் பண்ணுறது முத்தூட் ஃபைனான்ஸ் லிமிடெட் தான், $600 மில்லியன். இது போக லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி ஐஎஃப்எஸ்சி லிமிடெட். ஆவரேஜ் மெச்சூரிட்டி வந்து 4 இயர்ஸ். இஷ்யூ டேட் வந்து செப்டம்பர் 2, 2025. மெச்சூரிட்டி டேட் வந்து மார்ச் 2, 2030. கூப்பன் ரேட் வந்து நான் சொன்ன மாதிரி 6.375%. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டேட் வந்து 2 மார்ச், 2 செப்டம்பர், மார்ச் 2, 2026. அதில் தான் கமென்சிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்ச் 2, 2 செப்டம்பர் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டேட்ஸு. கமென்சிங் ஆகிறது மார்ச் 2, 2026. அமார்டைசேஷன் ஷெட்யூல்லையும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அமார்டைசேஷன் பேமெண்ட் மார்ச் 2, 2029. செகண்ட் அமார்டைசேஷன் பேமெண்ட் ஜூன் 2, 2029. தேர்ட் அமார்டைசேஷன் பேமெண்ட் செப்டம்பர் 2, 2029. ஃபோர்த் அமார்டைசேஷன் பேமெண்ட்ஸ் டிசம்பர் 2, 2029. ஃபிஃப்த்து அண்ட் பேலன்ஸ் பிரின்சிபல் பேமெண்ட் மார்ச் 2, 2030 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து முத்தூட் ஃபைனான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. என்டிடிவியோட போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 400 கோடி வந்து ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ரைட்ஸ் இஷ்யூக்கு போர்டு இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க $4 ஃபேஸ் வேல்யூ வச்சு. ஸோ ரெக்கார்ட் டேட் வந்து செப்டம்பர் 8 இப்போ 400 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து என்டிடிவி கொடுத்த அப்டேட்டு. அதானி குழுமம் தான் இதை ஓன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க போர்டு. ஸோ செப்டம்பர் 8 ரெக்கார்ட் டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அந்த ஐபிஓஸ் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணி அப்ளை பண்ணதுக்கே பயமாக இருக்குது. இன்றைக்கி 2 ஐபிஓ, ஒன்று அனலான் ஹெல்த் கேர், இன்னொன்று விக்ரான் இன்ஜினியரிங். பெருசாக லிஸ்டிங் என்னே கொடுக்கல. பட் அந்த டைமில் ஃபஸ்ட் டே ஆஃப் அப்ளை பண்ணதில் நானும் உண்டு. ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 20%லேருந்து ஒரு 18% வரைக்கும் லிஸ்டிங் கொடுக்க சான்ஸ் இருக்குன்னு தான் அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு அந்த ஆர்டிக்கிளே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி 1% சில டைம்ஸில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் இன்றைக்கி போச்சு இந்த 2 கம்பெனிஸுமே. ஸோ ஐபிஓஸ் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரிஸ்க்கும் இருக்குது ஐபிஓ அப்ளைங்கில். இது போக நான் இன்றைக்கி ஒரு கம்பெனி அப்ளை பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அமந்தா ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அதுவும் பயங்கரமாக சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 72 அந்த ரேஞ்சு 72 டைம்ஸ் மேலே சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு டே 3ல். இதுவும் அலாட்மெண்ட் ஆகுமான்னு தெரியல. ஸோ ப்ளீஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம், கிடைக்கிறதோ லக் பேசிஸில் தான். லிஸ்ட் ஆகி அது ஒரு பாசிட்டிவ் லிஸ்டிங் கொடுக்குறதும் லக் பேசிஸில் தான் இருக்குது. லிஸ்ட் ஆகும்போது நெகட்டிவ் லிஸ்டிங் நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஐபிஓ அப்ளை பண்ணுறவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்குது செப்டம்பர் 3, 4. அதில் தான் நமக்கு அப்டேட் தெரியும். ஸோ இப்போதைக்கு 5%, 18% வந்து டேக்ஸ் ஸ்லாப் வந்து கொண்டு வராங்க. இதில் பார்க்கும்போது ஹோட்டல் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனிஸும் ஜிஎஸ்டி கட்ட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 5%
இப்போ ரூம்ஸுக்கு எல்லாமே 5% ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 7500 அந்த ரேஞ்சில் உள்ள ரூம்ஸுக்கு எல்லாமே 5% கொண்டு வந்துட்டாங்கன்னா ரெவன்யூ வந்து 7%லேருந்து 15% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். 2047க்குள்ள 100 மில்லியன் ஃபாரின் விசிட்டர்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. இது வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து இதை எதிர்பார்க்குறாங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓலா. ஆக்சுவலி இன்றைக்கி 69 ரூபா வரைக்கும் வந்திருக்கு இந்த பங்கு. ஸோ இதில் என்ன ஒன்றுனா இது ஏன் மேலே போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இன்றைக்கி மட்டுமே 11% மேலே அப்பர் சர்க்யூட் 69 ரூபாவில் இருக்குது. ஏன் மேலே போகுதுன்னு கேட்குறீங்க. ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஹெவி வால்யூம்ஸ் தான். அதிக அளவில் அந்த பங்கை வாங்குறது, அதிக அளவில் ட்ரேடிங் நடக்கிற பங்கு. ஸோ ஹெவி வால்யூம்ஸு நிறைய பங்கு வந்து கை மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மட்டுமே ஆக்சுவலி லாஸ்ட் 6 ட்ரேடிங் செஷனில் மட்டுமே ஓலா எலக்ட்ரிக்கில் 50 crore ஷேர் வந்து சிங்கிள் செஷனில் கை மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெவி வால்யூம்ஸு அந்த பேசிஸில் பங்கு மேலே போகுது. ஒன்று இந்த பிஎல்ஐ இன்சென்டிவ் ஸ்கீமில் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கிடச்சுன்னா மேலே போகுது, இல்லைனா ஹெவி வால்யூம்ஸில் மேலே போகுது. பட் ஃபண்டமெண்டலி பாசிட்டிவ் அப்டேட் ஓலா எலக்ட்ரிக்கில் பெருசாக இருந்த மாதிரி இல்லை. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து 3956 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் விஐ வாரண்ட்ஸ் மூலமாட்டு, அதாவது 2 ப்ரொமோட்டர் குரூப் என்டிட்டி வாரண்ட்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க 3956 கோடி. இது வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 50 கோடி வாரண்ட்ஸு. இது பெர் வாரண்ட்ஸுக்கு மெம்பர்ஸ் வந்து 316, அதாவது 316.50 rupees வச்சு ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை ப்ரொமோட்டர் குரூப்னு பார்க்கும்போது சிக்கா போர்ட்ஸ் அண்ட் டெர்மினல் லிமிடெட், ஜாம்நகர் யூட்டிலிட்டிஸ் அண்ட் பவர் பிரைவேட் லிமிடெட், இவங்க 2 பேர் தான் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க வாரண்ட்ஸ் மூலமாட்டு. இது வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் மெட்டீரியல், அதாவது மெர்க் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இவங்க வந்து செமிகண்டக்டர் பிஸ்னஸில் தான் இருக்கிறாங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்தியாவில் செமிகண்டக்டர் மெட்டீரியல், செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இவங்களுக்கு கூட ஜாயின்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸும் மெர்க் எலக்ட்ரானிக்ஸும். இது வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸு ஜேஎல்ஆரில் வந்து இது ஐடி செக்யூரிட்டியில் சில இஷ்யூஸ் இருக்குது. அதாவது ஜேஎல்ஆரோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா கஸ்டமர் டேட்டா சம் எவிடன்சஸ் ஆக்சுவலி சைபர் அட்டாக் நடந்திருக்குது. இதனால் சிவியர் அட்டாக் டிஸ்டர்ப்ஷன் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்லையும் பிரச்சனை நடந்திருக்கு, ரீட்டைலையும் பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ இது போக ஃபினான்ஷியல் டைம்ஸில் வந்து அப்டேட் என்னென்னா ஆக்சுவலி இந்த எண்ட் ஆஃப் வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஐடிசிக்கு வந்து ஜெஃப்ரிஸ் வந்து பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. 535 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஐடிசிக்கு ஜெஃப்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.